ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்றைக்கி கம்பு வச்சு கம்பு பால் உருண்டை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கப் கம்பு எடுத்திருக்கேன். அதை பேனில் போட்டு நல்லா வெண்சட்டிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்த மாவு கூட கொஞ்சம் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பதமும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். அதை தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 4 லிட்டர் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பால் கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கம்பு உருண்டையை ஆட் பண்ணி பால்லே நல்லா அந்த உருண்டை வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் தூவி இறக்கணுன்னா ஒரு சூப்பரான கம்பு பால் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. குலோப்ஜாம் இது மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.